ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையட்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி, வேதத்திலே எரேமியாவின் புத்தகம் 31 அதிகாரம் 25 வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, விடாய்த்து போன ஒரு அனுபவம், தண்ணீரற்ற ஒரு அனுபவம், வறண்டு போன ஒரு வாழ்க்கை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வேதனையின் பாதை, ஒடுக்கப்பட்ட ஒரு பாதை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையினாலே நீங்கள் விடாய்த்து போன ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்திருப்பீங்கன்னா, விடாய்த்து போன ஆத்துமாவாய் நீங்கள் இருப்பீர்களானால், என் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்களை சம்பூரணம் அடைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நம்மை சம்பூரணமடைய பண்ணுகிற கர்த்தர், அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் சம்பூரணமடைய பண்ணுவேன் என்று சொல்லிட்டார்னா சொன்னதுதான். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனவார மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் நிறைவேற்றாது இருப்பாரோ என்ற வசனத்தின்படி ஆண்டவருடைய வார்த்தை நம்மை சம்பூரணமடைய பண்ண போகிறது. யாரெல்லாம் தொய்ந்து போன ஒரு அனுபவத்தில் இருக்கீங்களோ, உங்களை சம்பூரணமடைய பண்ணி நம்மை சந்தோஷிப்பார், நம்மை மகிழ்ச்சியாக்குவார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உடைய வசனம் எங்களோடு பேசினதற்காய், உடைய வசனத்தின் மூலமாக எங்களை இந்த காலை வேளையில சந்தித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் ஆண்டவரே விடாய்த்து போன ஒரு ஆத்மாவா இருக்கிறோம்ப்பா. எங்களை சம்பூர்ணமடைய பண்ணுவேன் என்று நீர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.